பொது வாழ்வுலையும் சரி அரசியல்லையும் சரி அவங்களுக்கு தோழியா இருந்த சசிகலா இந்த பொறுப்புக்கு வந்தா நீங்க ஏத்துப்பீங்க? சசிகலா குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பம் வந்தாலும் நான் ஏத்துக்குவேன். யாரும் வர முடியாது சார். இனிமே வந்தாலும் எதுவும் உருப்படாது சார். எங்க அம்மா மாதிரி யாரு வந்தாலும் ஈடு இணையாவாது. அம்மாவோட வெற்றிடத்தை அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அடுத்து எந்த லீடர் வந்தாலும் நிரப்ப முடியாது. இதே அம்மா அவர்கள் இருந்த இடத்த யாராலும் பூர்த்தி பண்ணவும் முடியாது. இன்னைக்கு வர்ற காலத்துல ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இவங்கெல்லாம் வந்து கட்சி தான், கட்சியில இருக்கிறாங்களே தவிர அம்மானுடைய அதிகாரம் இவங்களுக்கு வரக்கூடாது. ஒரு என்ன சொல்ல அல்ல கையா தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. ஐயோ சசிகலா வந்து நாங்க போட மாட்டோம் சார். அவளை நாங்க அடிச்சு கொன்னுடுவோம் சார். அந்த மாதிரி பொம்பளை இருக்க கூடாது சார். அவதான் ஃப்ராடு சார். அவளை மாதிரி ஒரு ஃப்ராடு நாங்க பார்க்கவே இல்லை. நரித்தந்திரத்தில் இடம் கொடுக்க கூடாது என்று பொதுமக்களுடைய பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பெண் சிங்கமா இருந்தாங்க. அந்த பெண் சிங்கம் இருந்த இடத்துல ஒரு அசிங்கத்தெல்லாம் நாங்க வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. 72 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கதையை வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. என் தாய் எப்படி மறைஞ்சாங்கன்றதே எங்களுக்கு சுத்தமா தெரியல. அதை பத்தி அந்த சசிகலா அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகவல் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத நாங்க மனப்பூர்வமா நியமிக்கிறோம். இல்லைன்னா அவங்களுக்கோசரம் தீ குளிக்க கூட நான் தயாரா இருக்கிறோம். சசிகலா இந்த உண்மையை எங்களுக்கு சொல்லி ஆகணும். அவங்க இப்போ நம்ம ஒரு வீட்டுல வேலை செய்யறோம், அந்த வீட்டு வேலை செய்யறவங்க ஓனர் ஆக்க முடியுமா சார்? சாதாரணமா அந்த தோட்டத்துல வந்து பேப்பர் போட்டு கேசட் கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு வந்து இந்த தமிழகத்தை ஆளணும்னா அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சசிகலா ஏதாவது சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சிக்காக சிறைக்கு போயிருக்காங்களா? கட்சியில சாதாரண அவங்க ஒரு மெம்பர் தான். அம்மாவுக்கு தோழிங்கிறதுக்காக எனக்கு கூட பல பேர் ஃப்ரெண்ட் இருக்கிறேன். அதுக்காக எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இவ்வளவு வரணும் போட முடியாது. அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது. அரசியல் அனுபவம் வந்து சசிகலாவுக்கு கிடையாது. புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பேரவை பண்ணும்போது அவங்கள அவாய்ட் பண்ணாங்க. அவர் வந்து உண்மையான உயிர் தோழி, அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. சசிகலா எதுக்கு நாங்க தயாரா இல்ல. சசிகலா பத்தி பெருமை பேசுற அவனை பெரியவள சார். அவ அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா. அவ நான் சும்மா கட்டி அவ போய் சொல்லி ஸ்லோ பாய்சன் கொடுத்து அம்மா சாவடிச்சது அந்த முன்னதான் சார். இத்தனை நாள் வெளில முன்ன விட முன்ன செத்துட்டு முன்ன வந்திருக்கால சார். அவளெல்லாம் சுட்டு பொசுக்கணும் சார். சத்தியமா என்கிட்ட 20 கொடுத்து அவளை சுட்டு பொசுக்கணும் சார். இல்ல அம்மாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அம்மா இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். இல்ல சார், ஏத்துக்க மாட்டோம். நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவன் வேணா காசு வாங்கிட்டு ஏத்துக்கலாம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவரிடம் சரியான திறமை இல்லை என்பது பொதுமக்களுடைய கருத்து. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க. யாரையும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. என் வாயில சசிகலா குழுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 60 நாளா அந்த அம்மா உள்ள ஒரே ஒரு சசிகலா கூட நான் சொந்தக்காரங்க நீ யாருமே இல்ல. அந்த மக்கள்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல யாரு வந்தாலும் அம்மா உள்ள இருக்கிறாங்க மூடி வச்சுட்டாங்க. இப்ப நெட்ல போட்டு காமிக்கிறாங்க. இதை ஒன்று எப்படி அனுபவிச்சாங்க அந்த தமிழ்நாடு அரசு? அப்ப ஒரே ஒரு வார்த்தை அதை காட்டிருந்தாங்கன்னா இதே சசிகலா அவங்க நம்புவோம். ஏத்துக்க முடியாது சாமி, ஏத்துக்க முடியாது. தொண்டரா ஏத்துக்க முடியாது. அதை தொண்டரா ஏத்துக்க முடியாது. அம்மா மாரி யாருமே வரமாட்டாங்க சார். அவங்க வந்து 60-70 நாளும் அம்மாவை வச்சிருந்திருக்காங்க. எங்கள்கிட்ட காட்டல, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாரு அதிமுக மக்கள் எங்களுக்கு மேல்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய தலைவர். அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா பட் ஷீ இஸ் நாட் த கேப்பபிள் பர்சன், ஐ திங்க் சோ. அவங்கள வந்து வச்சா ஊர்ல ஒண்ணுமே நடக்காது எதுவுமே. அது வரலையும் சந்தோஷம். அது அம்மால வைக்காதீங்க, வேற யாரையாவது வைங்க. கண்டிப்பாக ஏத்துக்க மாட்டேன். ஒரே ஒரு % கூட ஏத்துக்க மாட்டோம். ஒரே % கூட ஏத்துக்க மாட்டோங்க. ஒரே ஒரு % யார் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே % ஏத்துக்க மாட்டோம். தோழிங்கிறவங்க வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்களால தோழியா இருக்க முடியும். இப்போ அம்மா வந்து நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா அது வந்து எம்ஜிஆர் அவங்களோட இருந்த விஷயங்கள், அவங்களுடைய நிறைய காலம் இருந்தாங்க. நடிப்பிலும் சரி ஆட்சியிலயும் சரி பங்கு பெற்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அம்மாவோட காசுல நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு என்னங்க அரசியல் அனுபவம் இருக்கும்? அது எனக்கு ஏத்துக்கூடிய மனப்பான்மை எங்க கிட்ட இல்ல சார். ஜெயலலிதாவோட தோழி சசிகலாவுக்கு வாய்ப்பு அளிக்க இயலாது. சசிகலாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். இது பொதுமக்களோட அறிவிக்கை. நீயும் அண்ணா யாரும்